Hello everyone. In the video, we are going to see about Spirulina as SCP. So the last video we என்ன பார்த்தோம்னா இந்த மாதிரி SCP-னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா அதில் என்னென்ன sources இருக்கு like algal source, fungi and bacteria. And we also saw about advantages and nutrition profiles of SCP. So in the video, we are going to see mainly on algae as SCP. In the algae, we are going to see first one that is Spirulina. And next upcoming videos, we'll be seeing about Dunella, Semidesmus and Chlorella. So Spirulina போறதுக்கு முன்னாடி we'll see algae as SCP கொஞ்சம் ஒரு overview பார்க்கலாம். So algae வந்து எதுக்கு SCP யூஸ் பண்றாங்க பார்த்தோம்னா இது வந்துட்டு ரொம்ப ரிச்சா இருக்கு நியூட்ரியன்ட்ஸ்ல like vitamins, proteins and minerals ரிச்சா இருக்கும். And இவங்க நம்ம வந்து ஈஸியா கல்ச்சர் பண்ண முடியும் in open tanks and இவங்க ஹார்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இவங்க பயோமாஸ் ஹார்வெஸ்ட் பண்ணது இஸ் வெரி ஈஸி and இத வந்துட்டு நம்ம டயட்லயே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய WHO கூட அப்ரூவ் பண்ணிருக்காங்க இத. And இதில் வந்துட்டு முக்கியமான மைக்ரோ ஆல்கேல என்னென்ன இருக்குது பார்த்தோன்னா ஸ்பைருலினா ஒரு இது and we also have Chlorella and Semidesmus ஒன்று இருக்குது, Dunellaன்னு ஒன்று இருக்குது and all these things are used for SCP. So as we saw already இந்த மாதிரி algae வந்து ஒரு 20 gram நம்ம வந்து ஒரு per day எடுத்தாலே we can fulfill our requirements of amino acid, proteins, everything. So let's see about Spirulina. First we'll see what is Spirulina. Spirulina என்னன்னா it's a blue green algae அது நீல பச்சை பாசி அப்படினு சொல்வாங்க தமிழ்ல இத. It's a blue green algae cyanobacteria and it's microscopic spirally shaped organism and it also performs photosynthesis. இதால வந்து photosynthesis வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இவங்க எங்கெல்லாம் grow ஆகும் பாத்தீங்கன்னா warm water, alkaline lakes, high mineral content இருக்க இடத்துல வந்து grow பண்ண முடியும் அவங்களால. And moreover like brackish water ஒன்று இருக்குது. இந்த brackish water கூட வந்து பண்ண முடியும். brackish water எப்படின்னா இது ஃப்ரெஷ் வாட்டரும் கிடையாது, இட்ஸ் நாட் அ சீ வாட்டர் ஆல்சோ. ரெண்டுத்துக்கும் மீடியமில் லைக் சால்ட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, ஒரு மீடியமில் இருக்கும். ஸோ நம்ம brackish water நம்ம வந்து ஸ்பைருலினா வந்து க்ரோ பண்ண முடியும். லைக் ஃப்ரெஷ் வாட்டர், brackish water, saline water, hot springs, moist soils எல்லா இடத்துலையும் வந்து ஸ்பைருலினா வந்து க்ரோ ஆகும். இதோட pH வந்து ஒரு 8.5லேருந்து 11 இருக்கணும் and temperature should be between 30 degrees Celsius to 40 degrees Celsius. So இது வந்துட்டு ப்ளூ க்ரீன் இருக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிக்மெண்ட் இருக்குது. அந்த பிக்மெண்ட் வந்து குளோரோஃபில் A and phycocyanin. ஸோ லேட்டர் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி phycocyaninoட ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒன்று இருக்குது லைக் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அதை நம்ம பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு Spirulina is a prokaryote. It means இதுக்கு வந்து நியூக்ளியஸ் இருக்காது அண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது லைக் யூகரியாட்ஸ். ஹிஸ்டாரிக்கலி இது வந்துட்டு ஒரு ஃபுட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க பை த ஆஸ்டெக்ஸ் அண்ட் த பீப்புள் நியர் லேக் சந்த். ஸோ லேக் சந்த் கிட்ட இருக்க பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணுறோம் லைக் பவுடராக யூஸ் பண்ணுறோம், கேப்சூலாக யூஸ் பண்ணுறோம், டேப்லெட்டாக, ட்ரிங்க்ஸ்லாம். ஸோ இப்போது நிறைய மெம்பர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ டெஃபிஷியன்சி இருக்க பர்சனுக்கு வந்து டாக்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைருலினா கூட சஜஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கூகுளில் இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் டு நோ ஹவு இட் இஸ் லைக் ஒரு க்ரீன் கலர் பவுடராக இருக்கும், கேப்சூல் மேலே வச்சுருப்பாங்க. அண்ட் இதை வந்துட்டு ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லியிருக்காங்க WHO, NASA and FAO சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நாசா லைக் ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பேஸ் ஃபுட்டெலாம் வச்சுக்க முடியாது, அவங்க வந்து அங்கே ஒரு சாப்பாடாக சமைச்சு சாப்பிட முடியாது. ஸோ தே வில் டேக் சம்திங் லைக் கேப்சூல் மாதிரி வச்சுருப்பாங்க, ஸ்பைருலினா கேப்சூல் வச்சு அவங்க வந்துட்டு அவங்க நியூட்ரிஷன் ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. அண்ட் இதை வந்துட்டு ஒரு SCPக்காக வைட்லி கல்டிவேட் பண்ணுறாங்க ஃபார் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ வி ஆல்ரெடி சா அபவுட் SCP நம்ம என்ன பண்ணோம் அனிமல் ஃபீல்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். வி சா தட் லைக் மில்க் ப்ரொடக்ஷன் நிறையா ஆகிறதுக்காக கவுஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க சைட்டு. ஸோ SCP எதுக்கு வந்து நம்ம ஃபைலில் நம்ம எதுக்கு வந்து SCPன்னு சொல்கிறோன்னு பார்க்கலாம். ஸோ SCPனா அந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்லேருந்து டிரைவ் பண்ண நம்ம சிங்கிள் செல் ப்ரோட்டீன் சொல்கிறோம். இந்த சேமே இந்த ஸ்பைருலினாவும் ஒரு சிங்கிள் செல் தான், அதனால வந்து நம்ம SCP அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கிட்ட வந்து நிறைய ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அண்ட் இட் கேன் பி க்ரோன் குவிக்லி இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் யூசிங் லிட்டில் ஸ்பேஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ ஆஸ் வி ஆல்ரெடி சா லைக் இவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு சின்ன பிளேஸ் தூண்டு பிளேஸ் கொடுத்தா கூட இட்ஸ் இனஃப் ஃபார் தெம். அண்ட் அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சன்லைட் வந்துச்சுன்னா அவங்க ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அவங்க வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி நிறைய பண்ண முடியும். அண்ட் ஸ்பைருலினா கிட்ட வந்து 60 to 70% வந்து ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் இட்ஸ் விச் இஸ் ஹையர் தென் மோஸ்ட் பிளான்ட் அண்ட் அனிமல் சோர்சஸ். ஸோ நம்ம அனிமல் சிக்கன், மட்டன் அந்த மாதிரி சாப்பிட்றதுல வர ப்ரோட்டீன்ஸை விட ஸ்பைருலினாவில் இருக்க ஒரு 60 to 70% வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு சொல்ல வராங்க. அண்ட் இது ஒரு ஈஸிலி டைஜஸ்டபிளாக இருக்குது அண்ட் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் அண்ட் அனிமல் கன்சப்ஷன். ஸோ இஃப் யூ ரிமெம்பர் இந்த ப்ரீவியஸ் வீடியோ அபவுட் SCP நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி
SCPயோட அட்வான்டேஜஸ் பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து நம்ம பார்த்தோம் ரா மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கணும் அதான் பார்த்தோம்ல. ஸோ அந்த திங்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா யூ வில் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் எதுக்கெலாம் அது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் சோர்சஸ் லைக் மீட்லாம் இருக்க மாதிரி ஸ்பைருலினா வந்து மோர் சஸ்டைனபிளாக இருக்குது, எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. வி ஆல்ரெடி saw this point. அண்ட் இது வந்துட்டு நம்ம லைக் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி அண்ட் மால் நியூட்ரிஷன் வந்துட்டு குறைக்கிறதுக்காக அது வந்து நம்ம அந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம இராடிகேட் பண்ணுறதுக்காக இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். லைக் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இந்தியா ஒன்று தான். ஸோ இந்தியாவில் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஆர்கனைசேஷன் லைக் WHO and FAO support its use as an alternative protein for global food security. Alternative protein for global food security. ஸோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரோட்டீனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் SCP இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைருலினா இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட். And other than that, we also have chlorella, yeast, and certain fungi is also there. But spirulina is one of the major thing, and especially important as the world looks for low-cost, high-nutrition food options for growing population. ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப ரிச்சான ஃபுட் சாப்பிட முடியாது. ஸ்பைருலினாவோட நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. அது ரா மெட்டீரியல்ஸ் தான் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. இதோட காஸ்ட்டுமே வந்து ரொம்ப லோவாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் இவ்வளோ கம்மி ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்து இவ்வளோ கம்மி காஸ்ட் கொடுத்த பிறகு கூட லைக் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ண பிறகு கூட வந்து we are getting the high nutritious food வந்து நமக்கு வருது. ஸோ அதனால இது ரொம்ப சூட்டபிளான ஒரு ஆப்ஷனாக பார்க்குறாங்க. Next thing we'll see about biological features of spirulina. Before that, நான் ஒரு சின்ன drawing வரைஞ்சி காட்டுறேன், like a diagram of spirulina, so that you will get to know how spirulina really looks. So இது ஒரு coiled structure இருக்கும். spirulina என்னன்னா இது multicellular filamentous blue green algae. Structures is similar like this. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும் இதுக்கிட்ட இந்த மாதிரி. It's a coiled structure. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பைரலி காயில் ட்ரைகோமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்பைரலி காயில் ட்ரைகோம் சொல்லுவாங்க. ஸோ we call it as a trichome and it's a spirally coiled one. ஸோ ஸ்பைரல் மாதிரி இருக்குது. நம்ம ஸ்பைரல் பைண்டிங்ஸ் பார்த்துப்போம். நம்ம ஸ்பைரல் மாதிரி இருக்கனால இது ஸ்பைரலி காயில் ட்ரைகோம்னு கூட இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் about the biological features of spirulina. ஸ்பைருலினாவோட biological features பற்றி பார்க்கலாம். இது ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். இதுக்கு நியூக்ளியஸ் இருக்காது அண்ட் இது மெம்பரேன் பாண்ட் ஆர்கனிசம் வந்து இதில் இருக்காது. அண்ட் இட் பிலாங்ஸ் டு குரூப் ஆஃப் சைனோபாக்டீரியா விச் இஸ் ஆஃபன் கால்ட் அஸ் ப்ளூ க்ரீன் ஆல்கே, நீல பச்சை பாசி சொல்லுவாங்க. இந்த செல்ஸ் அரேஞ்ச் இன் ஸ்பைரல் ஷேப் ஃபிலமெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க விச் இஸ் ஹவு இட் கெட்ஸ் அ நேம். ஸோ ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆகிருக்கனால வி கால் இட் அஸ் ஸ்பைருலினான்னு சொல்கிறாங்க. ஸ்பைரல் அண்ட் ஸ்பைருலினா நேம் வந்து அதனால டேராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும் யூஸிங் த பிக்மெண்ட்ஸ் லைக் குளோரோஃபில் தானே பண்ண முடியும் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ குளோரோஃபில் ஃபைக்கோசைலின் யூஸ் பண்ணி அது வந்து பண்ணுது. ஸோ இந்த குளோரோஃபில் வந்து என்ன ஒரு க்ரீன் பிக்மெண்ட்டுக்கு வந்து காரணமாக இருக்கும். கரெக்டாக அது ஒரு க்ரீன் பிக்மெண்ட்டுக்கு வந்து காரணமாக இருக்குது குளோரோஃபில். அண்ட் ஃபைக்கோசைலின் வந்து ப்ளூ கலர் பிக்மெண்ட் இருக்கனால ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ப்ளூ க்ரீன் ஆல்கே. Next one, it also contains beta-carotene, which is natural antioxidant and precursor of vitamin A. So as we all know, beta-carotene வந்துட்டு carrots வந்து நிறைய இருக்கும். நம்ம சொல்லுவோம் carrots சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது சொல்லுவோம். And skin will also glow. அப்படி இருக்கும்போது இந்த கேரட்டில் இருக்கிற பீட்டா-கேரோட்டின் வந்து நம்ம ஸ்பைருலினால வந்து இருக்கனால it is a natural antioxidant and precursor for vitamin A. And இது வந்து it's an autotrophic. It means it produces its own food using sunlight. அது வந்து அதோட ஃபுட்டை ஓனாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பிகாஸ் அது சன்லைட்டும் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வச்சுட்டு இட் கேன் அண்டர்கோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். லைக் பிளான்ட் மாதிரி கொஞ்சம் சிமிலராக அதுவுமே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியறனால அது வந்துட்டு அதோட ஓன் ஃபுட்டை க்ரியேட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் வந்து இதோட ஆல்கலைன் கண்டிஷனில் க்ரோ ஆக முடியும். லைக் pH வந்து 8.5 11 வரைக்கும் இருக்கணும். அண்ட் ஐடியல் டெம்பரேச்சர் வந்து 30 to 40 degrees Celsius. ஆல்சோ வி saw it லேட் ப்ரீவியஸாக பார்த்தோம் நம்ம இதை. நெக்ஸ்ட் வந்து இது எப்படி வந்து இருக்குன்னா இப்போ நம்ம இடத்துல கல்ச்சர் பண்ண ஸ்பைருலினா அது வந்து மேலே மிதக்கும் பிகாஸ் இட் ஹேஸ் அ கேஸ் வேக்யூல்ஸ் ஆர் கேஸ் பபிள்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும். இந்த கேஸ் வேக்யூல்ஸ் இருக்க காரணத்தால் தான் வந்து அது பபிளாக ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கும். Like it floats on the surface of water because of gas bubbles develop inside the filaments during photosynthesis. அதனால அது float ஆகுது. நெக்ஸ்ட் வந்து it multiplies rapidly and forms dense mat or blooms in nutrition rich sunlight water bodies. இப்போ நம்மளே ஒரு சில வாட்டர் ஏரியாஸ் பார்த்துருப்போம். இப்போது ஒரு வாட்டர் ஏரியா இப்படி இருக்குன்னா அங்கே நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க பச்சை கலரில் வந்து இது மாதிரி நிறைய ஒரு பச்சை பாசி சொல்லுவோம்ல பாசி அந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இது வந்து ஏன் ஃப்ளோட் ஆகுது இட் ஹேஸ் கேஸ் வேக்யூல்ஸ் அண்ட் ஒரு டென்ஸான ஒரு மேட் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஒரு மேட் லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ளூம் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி அவங்க அங்கே இருப்பாங்க பிகாஸ் அந்த வாட்டரில் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் வருது ப்ளஸ் சன்லைட்டும் அந்த இடத்துல இருக்கும். இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ண நிறைய ஸ்பைருலினா வந்து நோட் பண்ண முடியும். So let's see the nutrition profile of spirulina. Spirulina nutrition profile என்ன இருக்கு பார்க்கலாம். As we said, spirulina is a super food நம்ம சொல்லிட்டு இருக்காங்க highly nutritious இருக்குது and 60 to 70% protein வந்து இதில் இருக்குது.
which is higher than the animal and plant, and it also contains all essential amino acids including lysine and methionine. And next, like carbohydrates also இதில் இருக்குது 15 to 20% வந்து இதில் carbohydrates இருக்குது, and fats இருக்குது around 5 to 10%, and also has healthy fatty acids like gamma linolenic acid, and which is rich in vitamins also like B complex vitamins இருக்குது, vitamin A, beta carotene இருக்குது, vitamin B, vitamin E and folic acid இருக்குது, and it also contains important minerals like iron, calcium, magnesium, potassium, phosphorus, and இதுக்கிட்ட இருக்கிறது பவர்ஃபுல் பிக்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் பிக்மெண்ட்ஸ் பவர்ஃபுல் பிக்மெண்ட்ஸ் லைக் ஃபைகோசைனின் இருக்குது, ஒரு ப்ளூ பிக்மெண்ட் அண்ட் குளோரோஃபில் யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருப்பாங்க இவங்களாம். அண்ட் நெக்ஸ்ட் டைஜஸ்டிபிலிட்டி ஆஃப் ஸ்பைருலினா வந்து ஒரு 84% வந்து நமக்கு டைஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் SCP வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம். அதனால் அது வந்து டைஜஸ்டிபிலிட்டி நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது 85% வந்து நமக்கு ஸ்பைருலினாக்கு டைஜஸ்டிபிலிட்டி இருக்குது, விச் இஸ் மேக்கிங் அவர் பாடி டு அப்சர்வ் இட். ஸோ நம்ம அப்சர்வ் பண்ணால் நம்ம நியூட்ரியன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அது 84% வந்து டைஜஸ்டிபிலிட்டி அது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இட் ஆல்சோ ஹேஸ் நியூட்ரியன்ஸ் டு ஹெல்ப் அவர் இம்யூனிட்டி, எனர்ஜி லெவல்ஸ், விஷன் அண்ட் செல் ரிப்பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. So next we have methods of cultivation and harvesting process of spirulina, application of spirulina irukku, and then advantages irukku and limitations, and the conclusion part, and also future scope. So all these things we'll be covering in the next part of the video. So till now we were seeing about the nutrition profile of spirulina and பார்த்தோம், அதுக்கப்புறமா அந்த biological features பார்த்தாச்சு, and spirulina எதுக்கு நம்ம SCP சொல்கிறோம் பார்த்தாச்சு, and what is spirulina பார்த்தாச்சு. The next video, in the part 2 of the video, we'll be seeing the next thing, that is harvesting pulp and everything will be covering in the part 2, that you will receive in 2 or 3 days உங்களுக்கு அந்த part 2 கூட வந்துடும். And if you like the video, comment or do let me know about the video and suggestion of that. And if you need the notes, I'll be giving you after 3 days after uploading the next part 2. So thank you all for watching till now. Thank you so much.